Miras International, Mr. Nandu Raja, please. இயக்குனர் பிரபு சாலமன் அவர்களை மேடைக்கு வருமாறு என்று அழைக்கிறேன். ஹலோ, நடிகர் திரு விஷ்ணு விஷால் அவர்களை மேடைக்கு வருமாறு திரு ராணா அவர்களை மேடைக்கு வருமாறு என்பது போட்டோகிராஃபர்ஸ் சார், ஃபர்ஸ்ட் லுக் இங்கே சார். பிரபு சார், ஃபர்ஸ்ட் லுக் கீழே. First look முடிஞ்சிருந்தா செகண்ட் லுக் விஷுவல்ஸ் அதுக்கப்புறம் ஓகே ஓகே சார். செகண்ட் லுக் சார், ஒன் மோர் விஷுவல்ஸ். ஓகே சார், பிளேட் இட் டவுன். I request Mr. Nandu Raja from Miras to say a few words about the film. Good afternoon, everybody. I want to thank the lovely team on the dais for making such a wonderful film. Kadan is a film we are very excited about the story that the film has to say, and we hope that the film turns out to be a huge success at the box office, and we encourage the audience to come in large numbers and create a grand success for our film. Thank you. Ms. Zoya, please. Yeah. Hello. It's really wonderful to be here and to be with everybody. I think I'm reminded of why all of us chose to do this film. I hope that everybody goes out and sees this film in the theatre because it truly deserves to be seen on a larger screen. What Prabhu sir has created is truly visually stunning, and I hope that people can appreciate the work we've put in and they enjoy the film. Thank you. Ms. Shreya, please. Ellarukku vanakkam. I hope I said that correctly. This film is very special to me because it's my Tamil Telugu debut as well. And Prabhu sir, I just have to say that very rarely do you come across somebody who is so passionate, especially to tell a story like this, and the heart of this film is in its right place. Rana, you're one hell of a storyteller. I have learned so much from you, and I think you've been an inspiration for a lot of actors, and it's been a pleasure working with you. Unfortunately, I didn't have scenes with Vishnu and Zoya, but from whatever I've seen, it's fabulous, and I'm extremely proud to be part of this film. So wear a mask, but go to the theatre and watch this film. Thank you. இயக்குனர் பிரபு சாலமன். Thank you, Jesus. வந்திருக்கிற பத்திரிகை இணையதள நண்பர்களுக்கு வணக்கம். சரியாக ஒரு வருஷம் இதே தேதி தான் போன வருஷம் பிரசாத்தில் கொண்டாடினோம். நடுவில் இந்த கொரோனானால ஒரு வருடம் எல்லாரும் காத்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் இது பெரிய திரையில தான் வரணும். இந்த அனுபவம், ஏன்னா இதுல இன்னொரு ஹீரோ ஒருத்தர் இருக்காரு, ரசூல் புக்குட்டி, ஒர்க் போயிட்டு இருக்குது. சவுண்ட் டிசைன் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்குள்ள நீங்க இந்த படத்தை வந்து தியேட்டர்ல நுழைஞ்சு பாக்குறப்ப ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள 2 மணி நேரம் அமர்ந்து அதுங்களுடைய அந்த வாழ்வியல் சத்தங்கள் எல்லாவற்றையும் நீங்க ரசிக்கணும் அப்படின்றதுக்காக இது அவ்வளவு சிரமம் எடுத்து அவர் அங்க அந்த சவுண்ட் டிசைன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு பெரிய ஸ்பெஷல் என்னன்னா உலக வனவிலங்கு தினம். இன்னைக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னைக்கு அது
வைல்ட் லைஃப் டே டுடே. அது பார்த்து கூட நாங்கள் வைக்கல, ஆனால் அது அவ்வளோ அமையுது வந்து கரெக்டா. ஏன்னா அதுங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கேன்னு அதுங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. ஏன்னா இது அசாம்ல நான் முன்னாடி சொன்னது மாதிரி நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட எப்படி வந்து ஒரு கார்பரேட் கல்ச்சர் உள்ளார நுழைஞ்சு ஆக்கிரமிச்சு அதுங்களோட வழித்தடங்களை வந்து மறைச்சு செவரு கட்டி அதுங்களுடைய வாழ்ந்து புணர்ந்து சுகமா இருக்க வேண்டிய ஒரு இடத்தெல்லாம் செதைச்சு கட்டடமா கட்ட முற்பட்ட போது காசிரங்கான்னு ஒரு இடம் அசாம் பக்கத்துல ஒரு தனி சமூக ஆர்வலர் அவர் போராடி இந்த செவரை உடைக்க செஞ்சிருக்காரு. அதை திரைக்கதையா நாங்க எழுத ஒரு பெரிய ஒரு சான்ஸ் கிடைச்சது. இந்த படம் வந்து அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு வழக்கமான ஒரு சினிமா கிளீஷேக்குள்ள இருக்காது. நான் இதுல ரொம்ப ரொம்ப அதிகமா சொல்ல வேண்டிய ஒருத்தர் வந்து ராணா அவர்கள். ஏன்னா இந்த படத்துக்காக வந்து கிட்டத்தட்ட 2016 எண்டுல நான் சந்திச்சேன். 4 வருடம் இந்த போராட்டம் எங்களுக்கு. கிட்டத்தட்ட 17, 18, 19, 20 4 வருஷம் ஒரே திரைப்படத்துக்காக நாங்க வந்து நடுவுல அவருடைய இதுல வேற அவர் உடம்பு இழைக்கணும், மாறணும், திரும்ப ஏத்தணும். ஸோ நிறைய பாடுகள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு அதே மாதிரி யானை பாகனா இந்த படத்துக்காக எடுத்துக்கிட்ட ட்ரைனிங்கு, அந்த உன்னின்ற எலிஃபண்டோட பயணம் ஒரு 10-15 நாள் தனியா இருந்தது. அதே மாதிரி ஜோயா, ஸ்ரேயா எல்லாருமே இந்த படத்துல வந்து யாருமே கதாநாயகன் கதாநாயகி அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த கதையை வலிமையாய் கொண்டு போய் சேர்ப்பதற்காக பாடுபட்ட அத்தனை பேரும் இவங்கெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. உண்மையிலுமே இது யாருமே எந்த ஒரு ஆட்டிடியூட்ஸோ எந்த ஒரு நட்சத்திர அந்த ஒரு வெளிப்பாடோ இல்லாமல் இந்த கதை திரைக்கதைக்காக இவங்க எவ்வளவு டு தி கோர் என்ன எவ்வளவு உழைப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் என்னுடைய கேமராமேன் அசோக் குமார், அதே மாதிரி எடிட்டர் புவன், என்னுடைய இசையமைப்பாளர் ஷாம்துனு மொஹித்ரா எல்லாருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் பண்ணணும். பிளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் எராஸ் இன்டர்நேஷனல். ஸோ இப்படி ஒரு கதையை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணது, ஒரு குளோபலா ஒரு யூனிவர்சல் ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு சல்யூட் அவங்களுக்கு நான் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து இட் இஸ் கோயிங் டு பி இன்டர்நேஷனல் ஃபிலிம். இது வந்து ஒரு உலக தரமான அந்த 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 பிளாட்ஃபார்ம்ஸுக்குலாம் இந்த படத்தை நீங்க தைரியமா எடுத்துட்டு போகலாம். ஏன்னா இட் இஸ் அபவுட் டீஃபாரஸ்டேஷன் அண்ட் சேவிங் எலிஃபென்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த கொரோனா காலங்கள்ல எதனால நம்ம இவ்வளவு பாதிக்கப்பட்டோன்றது இந்த திரைப்படம் பேசும். இந்த திரைப்படம் வந்து அதிகமாய் இதுக்குள்ள காட்சியெல்லாம் எடுத்துட்டோம் நாங்க முன்னாடியே. இந்த 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 வாழ்வியல் அதாவது இந்த காடு சைக்கிளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அது வைரஸ் வரைக்கும் கொண்டு போய் விடுன்றதைய இந்த படத்துல நாங்க பேசியிருக்கோம். கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட், பிரஸ் அண்ட் மீடியா, உங்க சப்போர்ட் தான் எனக்கு அதிகமா தேவைப்படுது. நான் யூஸ்வலான ஒரு ஃபிலிமுக்கு கேட்கற மாதிரி நான் கேட்கல. இன்னைக்கு நம்மளுடைய ஃபியூச்சருக்கு இந்த மாதிரி படங்கள் தேவை. அது எப்போது தான் கிடைக்கும் எங்களுக்கும் வாய்ப்பு. நிச்சயமாக நீங்க எங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்கன்னு நாங்க நம்புறோம். அதே மாதிரி நாங்க உடனே இங்கேருந்து ஹைதராபாத் போறதுனால இன்னும் இந்த ரிலீஸ்க்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உங்க கூட நிறைய ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி சந்திக்கணும்னு நினைக்கிறோம். நாங்க அது நடக்கும். அப்ப நாங்க அதிகமா உங்க கூட பேசுறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்த விஷ்ணு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவங்க எல்லாரும் வந்து நேரில் சந்திக்கிறது. ஸோ ஆல்ரெடி இந்த படத்தை பற்றி லாஸ்ட் இயர் நிறைய பேசியிருக்கோம். அதில் நான் பதிவு பண்ணேன். என்னன்னா யானைகள் பார்த்து நான் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பயப்படுவேன். அண்டு இந்த யானை பார்க்கும்போது கூட ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் பயம் இருந்தது மனசுக்குள்ள. பட் வாழ்க்கையில் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நடந்த சில விஷயங்கள் பார்க்கும்போது சில மனிதர்களை பார்த்து தான் பயப்பட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். யானை கூட பாசமாக தான் இருக்குது, பட் மனிதர்கள் அப்படி இல்லை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனலாக நான் வந்து சமீபத்தில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா யானைகளுக்கு பார்த்தீங்கன்னா மெமரி ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ஷார்ப். என்னை கூட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு உன்னியோட நடிச்சு. இன்னைக்கு கூட நான் போய் நின்னேன்னா கண்டிப்பாக என்னை ரெக்கக்னைஸ் பண்ணோம். கண்டிப்பாக நான் யாருன்னு அதுக்கு தெரியும். என் கூட விளையாடுறது கூட வாய்ப்பு இருக்கு. பட் மனுஷன் தான் சீக்கிரமாக நிறைய விஷயங்கள் மறந்துடுறான். ஸோ யானையா மனுஷனானு கேட்டிங்கன்னா யானை தான் பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். அவன் ஒரு பெட்டர் கம்பேனியன் நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த படம் வந்து எல்லாரும் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கோம். நீங்கள் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணோம். இது சார் சொன்ன மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கோம்
படம் மூலியமா. அண்ட் எஸ்பெஷலி இவ்வளோ பெரிய வேர்ல்டு வந்து ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கு. அது எதனாலங்கிறது இந்த படத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. பை சான்ஸ் நடந்திருக்காது. அண்ட் ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை சேர்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் ஈராஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா 3 languages film to execute it and to promote it is not an easy task, especially after the current situation. In the situation kappuram they're still ரொம்ப stronger. They wanted to release this in theaters and I really appreciate them for that. And Rana, a great co-star, a good friend, has worked really hard for this movie. And that one soul who's been right with Prabhu Solomon sir from scratch in the Kada Ketadla and the ending variki is here, and hats off to him for his dedication and hard work. And entire team of Karan, all the technical team, DOP, stunts, எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்கள் விஷுவல்ஸ்லாம், உங்கள் எடிட்டிங் ஒர்க், உங்களோட மியூசிக் எல்லாமே வந்து தெரியுது ட்ரெய்லர் பார்க்கும்போது. அண்ட் டு போத் த பியூட்டிஃபுல் லேடிஸ் ஹியர், கிரேட் ஒர்க் இந்த மூவி. பாவம் ஜோயாலாம் வந்து ஒர்க் ரியலி ஹார்ட். கிட்டத்தட்ட நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இருந்தது அவங்களுக்கு. ஃபாரஸ்ட்லேயே வந்து நிறைய கன்ஸோடலாம் வந்து பழக வேண்டியதாக இருந்தது. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹர் டு ஒர்க். அவங்களோட ஒர்க் வந்து எனக்கும் அவங்களோட காம்பினேஷன் பெருசாக கிடையாது. ஸோ நான் நேரில் பார்த்துக்கல. பட் ஷி பிளேட் ஹர் கேரக்டர் ரியலி வெல். நான் டப்பிங் அப்போ பார்த்தேன். ஸோ ஐம் ஷூர் யூ லைக் போத் தேர் கேரக்டர்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ நிகில். தேங்க்யூ ஃபார் த பிரஸ். திரு ராணா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம் சார். தேங்க்யூ. ஒரு டீசர் லான்ச் பண்ணி 1 இயர்க்கு அப்புறம் திருப்பி வர அந்த வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் கிடையாது. ஸோ பட் ஃபர்ஸ்ட் சாரி சொல்லணும், அதுக்கப்புறம் தேங்க்யூ சொல்லணும். திருப்பி வந்தீங்க என்னை பார்க்க. ஸோ நேற்று நைட்டு வந்து நிக்கில் கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், சார் காலையில வந்து சென்னை ப்ரெஸ் எல்லாம் வராது, நீங்க அப்படியே பிளான் மாத்திக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஹைதராபாத்ல லான்ச் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சென்னையில் லான்ச் பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆனா நடக்கிற காரியம் வேற. எனக்கு வந்து இது சென்னையில தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுவேன்னு ஆசை இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி, இங்க மக்கள் வந்து ஒரு ரெகுலர் கமர்ஷியலான ஒரு ஃபில்ம், ஹீரோ வில்லனா வச்சு ஒரு ஃபில்ம், அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கதை இருந்த ஒரு ஃபில்ம், ஒரு எக்ஸ்பெரிமெண்டான ஃபில்ம், எல்லாத்துக்கும் ஒரே பிளாட்ஃபார்ம் கொடுப்பாங்க. யூ ஆல் கிவ் த சேம் லவ், யூ ஆல் கிவ் த சேம் பிளாட்ஃபார்ம். ஸோ எனக்கு வந்து இங்கே தான் லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் வி நீட் டு கோ டு அதர் சிட்டிஸ். அண்ட் அதுக்கப்புறம் சொன்னார், சார் இப்போ நீங்கள் ப்ரெஸ் கிட்ட பேசினா திருப்பி தே won't ரைட் மோர்னு. சார் இந்த கதையில் அந்த விஷயம் இருக்கு சார். பிகாஸ் தி ஸ்டோரி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம். அண்ட் பிரபு சார் சொன்னார், இட்ஸ் அ 4-year ஜேர்னின்னு. இந்த ஜேர்னியில் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த ஃபில்ம் ஐ ஃபேஸ் சம் ஹார்ட்ஷிப்ஸ் இன் மை லைஃப் with my health and other things. அது அப்புறம் பேசலாம். But to me the jungle was more important than anything else. Today if I am standing here, it's because of the jungles, it's because of the elephants. So many years we've lived thinking we've come from somewhere, we won't take anything back, we will leave this place in it. But the elephant has taught me something. It taught me that I am part of nature. We all have to be part of nature. We all have to give back to nature. And only then that's what this world is all about. So I've grown greatly as a human being in the journey of this film. So I have to thank Prabhu sir first for all of this. Because that 1 year, if he was not around, I don't think I would have been here standing so proudly to talk about the film. And 2020, I think all of us have been sitting at home in this lockdown. At the time when நிறைய படங்கள் எல்லாம் வந்து ஓடிடிக்கு போறோம், இட்ஸ் கோயிங் ஸ்ட்ரெயிட் டு ஓடிடி. அண்ட் இந்த படத்துக்கு வந்து வேற 3 languagesல பண்ணிருக்கோம். ஓடிடிக்கு இன்னும் கன்வீனியன்ட்டா இருக்கும் இது. அண்ட் என் ப்ரொடியூசர் ஈராஸ் வந்து அவருக்கே ஒரு ஓடிடி வச்சிருக்காரு. ஸோ இந்த படம் எங்க போகும்போதுன்னு சின்ன பயம் இருந்தது. ஆனா தேவ் கம் ஃபார்வர்ட், waited not for few months but for an entire year. இங்க வந்து தமிழ்நாடு தியேட்டர் ஓப்பன் ஆச்சு, ஆந்திரா தியேட்டர் ஓப்பன் ஆச்சு. ஆனா இந்தியா பூரா தியேட்டர் ஓப்பனிங்காக வெயிட் பண்ணி இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ ஒன் இஸ் I'll always be thankful to Eros for helping us make a film like this and platforming it today. And to all the co-stars, thank you for being a part of this madness.
it was very hard, probably 5 or 7 years ago, to make an alternative film, Yan Engel veche or adventure film, to make it an all India film. But I think today it's possible. We are in a different time of cinema, and thank you for having this. Today we are proudly presenting to you our trailer. So watch it, enjoy it, and I will see you back before the release. Thank you. Thank you. Questions? சார், இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போதான் முடிச்ச பாகுபலி. இந்த பள்ளவான் தெரியும் அப்படி எப்படி இருக்காரு அவர். அவர் வந்து மகிழ்மந்திக்கு ராஜா. ஸோ அந்த ராஜா அப்படிதான் இருப்பாரு. ஆனா ஒரு காடுல இருக்கிற ஆளு, ஒரு 20-25 years அங்கே இருந்து வளர்ந்து, he's grown up there, studied it, lived there. ஸோ அந்த மாதிரி ஆள் எப்படி இருப்பாருன்னு I think Prabhu sir has designed him very very detailed. இன்னைக்கு அந்த கேரக்டர் பார்த்து எனக்கு I just feel like அவர் யாருன்னு. ஸோ அவரு யானைகிட்ட எப்படி இருப்பாரு, அவர் மரத்தோட எப்படி பேசுவார், ஒரு பக்ஷி கிட்ட எப்படி பேசுவார். ஸோ that detail is what Prabhu sir had taken us through before we started the film. சார் 4 years ராணா சார் 4 years ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய படம். லாக்டவுனுக்கு அப்புறம் இந்தியா ஃபுல்லா வரக்கூடிய ஒரு பெரிய படம் 3 லாங்குவேஜ்ல. அதை விட முக்கியமா மேரேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய முதல் படம். அது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க ஃபேமிலியோட பார்க்க? சார் நல்லா சார், ஐ ரியலி திங்க் வந்து எனக்கு இந்த லைஃப்ல வந்து ஒரு கிராஜுவேஷன் ஆச்சு. ஐ ஹவ் எல்லா படத்துல வந்து யூ லேர்ன் சம்திங் சார். ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டு நவ் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் லேர்னிங் சம்திங். பட் சில படங்கள் இருக்கும், இட் வில் சேஞ்ச் யூ as a human being forever, and I think this is that film. And if it is not this film, I don't think I would have gotten married also. சரி, யானை மேல ஏறுற அனுபவம் உண்மையாவே ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் திக்குன்னு தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2வது 3வது நாள்லாம் ப்ராக்டிஸ் பண்ண அது ஒரு குழந்தை மாதிரி இருந்தது சார். அது ரொம்ப ஈஸியா இருந்தது. அதுக்கு ஒரு டெக்னிக் வேற இருந்தது. டெக்னிக்ல அழகா சொல்லி கொடுத்தாங்க அந்த யானை பாகன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா, யானைல இருந்து இறங்குறதே கிடையாது. நான் டீ காஃபி அதுக்கு அங்கேயே மேலே உட்காந்து குடிச்சிருது, சாப்பாடு அங்கேயே சாப்பிட்றது, பிரேக்னா அங்கேயே தூங்கிடுது. அந்த அளவுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அவ்வளோ பாசமா இருந்தது. ஸோ யானை மேல கூட ஐ மீன் ஏறி உட்காந்துடலாம். பட் வாழ்க்கையில மேல போகும்போது தான் சார் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்க வேண்டியதா இருக்கு. நிறைய பேர் கீழே இழுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அல்வா இல்லை, லட்டு தானே சார் நிறைய கொடுத்தோம். வெல்லம் நிறைய கொடுத்தோம் சார். நிறைய வெல்லம் கொடுத்தோம். ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறமாவும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உருண்டா வரும். ஸோ நாங்களாம் சொல்லுவோம், சார் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குற மாதிரி இருக்கு. சார் சொல்லுவார், அது ஒரு சின்ன பூந்தி மாதிரி பாதுங்க, நமக்கு தான் அது பெருசா தெரியுது அப்படின்ட்டு. ஏன்னா எப்பவுமே நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, மிருகங்களோட பழகணும்னா ஃபர்ஸ்ட் அதோட பசியோட அட்டாச் ஆகணுங்கிறதா நான் நினைப்பேன். ஸோ நான் போனோடனே ஃபர்ஸ்ட் வேலையை என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, அதுக்கு நிறைய சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்த உடனே அது தும்பிக்கை தூக்க ஆரம்பிச்சிச்சு ஊட்டணுங்கிறது டெய்லி. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து பழகிருச்சு. அண்ட் டெய்லி காலெல்லாம் குளிப்பாட்டுவோம் யானையை. ஸோ அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அதை வந்து குளிப்பாட்டுறதுக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. நான்லாம் நினைச்சு கூட பார்க்கல இதெல்லாம் வாழ்க்கையில பண்ணுவேன். ஸோ பிரபு சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஸ்டடி பண்ணி வச்சிருக்காரு. காடுகள்லயும் சரி, யானைகள்லயும் சரி. யானை ஏன் காட்டுக்கு ரொம்ப முக்கியங்கிறது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையை என்கிட்ட சொன்னாரு. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, சுவாரஸ்யமாவும் இருந்தது. ஸோ ராணா சார் சொன்ன மாதிரி எங்களால வந்து ஈஸியா அந்த கேரக்டருக்குள்ள போக முடிஞ்சது. பிகாஸ் அவர் அவ்வளோ நாலேஜ் வச்சிருக்காரு. அண்ட் அவரோட வாழ்க்கை எப்படி இந்த படம் மூலியமா மாறிச்சோ, உண்மையாவே என்னோட வாழ்க்கையும் மாறிச்சு. நானும் வந்து நிறைய விஷயங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சேன். பிரபு சாரோட உட்கார்ந்து சீன் இல்லாத டைம்ல உட்கார்ந்து பேசுற விஷயங்கள், லஞ்ச் டைம்ல எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசுற விஷயங்கள், ஒரு 3 லாங்குவேஜ் குரூ, இது எல்லாமே வந்து வேற ஒரு அனுபவம் கொடுத்தது, வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. வாழ்க்கையில நம்மளால இன்னும் நிறைய பண்ண முடியும், நிறைய சாதிக்க முடியுங்கிறது பிரபு சார் சொல்லி கொடுத்தாரு. ஸோ பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி. இல்ல ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து ஒரு கிளீஷேக்குள்ள மாட்டிக்க கூடாதுன்னு நினைப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஸ்டில் ஐ எம் லேர்னர். நான் இன்னைக்கும் கத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து என்னோட மைனா கும்கி கயலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு
ஒரு ஒரு வேர்டு எப்பிக்கா ஒரு ஸ்பெக்ட்ராவான விஷுவல்ஸ் இது வந்து ஒரு பிராண்டிங் ஆகுது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கிறப்ப கும்கியில நிறைய விடுபட்ட விஷயங்கள் யானைகளை பத்தி பேச முடியாம இருந்தது அதெல்லாம் இதுல எடுத்து சொல்லிடலாம். அதற்கு வந்து கம்பெனி வந்து அவங்க ஒத்து வந்தாங்க. யாராச்சும் வந்து இந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணலாம் இதை எடுத்திருக்க முடியாது எங்களால. ஸோ அதற்கான வாய்ப்பு கிடைச்சது. அதனால அடுத்த ஹைட்ஸுக்கு போக முடியுது. ஆனா அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போட்டு எடுக்கலைன்னா எனக்கு ஒரு படம் எடுத்து ஒரு ஃபீலே வர மாட்டேங்குது. அதான் உண்மை. என்னன்னா அது பிளஸ் ஆர் மைனஸ், அது எப்படி போகுன்றதுலாம் நெக்ஸ்ட். பட் நமக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது வந்து அதுல தான் கிடைக்குது. அதுக்கு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் கோஆப்ரேட் பண்றதுனால அந்த மேஜிக் நடக்குது. ஆமா 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 கொடுத்தாச்சு. நோ டெமாலிஷ்ட். ஆமா பண்ணியாச்சு. இல்ல 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 we are not இல்ல 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 we are not using their name or nothing. எந்த இதுமே நம்ம அதை தொடவே இல்லை. நம்ம இன்னொன்னு அவங்க வந்து it was a refinery plant. இது இங்க அப்படி நான் காட்டல. I brought it inside a township மாதிரி நான் வந்து பிளான் பண்ணேன். ரெசார்ட்ஸ் இல்ல இல்ல அது ஒரு சப்ளாட் மாதிரி அந்த இடத்துல எல்லா ஃபேக்டரிஸும் வருது. அங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும்ன்ற விஷயங்கள்லாம் பேசுறாங்க. பட் நம்ம வந்து அந்த பேர் எதுவுமே வைக்கல. நான் ஸ்ட்ரைட்டா எதுவுமே நம்ம அதை பத்தி ரெஃபர் பண்ணவே இல்லை. இன்னொன்னு இது வந்து பப்ளிக் செக்டாருக்கு வந்துருச்சு இல்லை, உங்களுக்கு வந்து கேஸா வந்துருச்சு, ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ ஐ கேன் யூஸ் இட். ஆமா 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 இல்ல இல்ல நம்ம இந்தியா சென்சார் போர்டுல வந்து உங்களுக்கு தெரியும், ஃபாரின்ல போய் நீங்க எடுத்தீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. நீங்க அங்க இருக்கிற அனிமல்ஸ் வந்து நீங்க என்ன வேணா பண்ணலாம். பட் இங்க இல்ல சொல்றேன், இங்க வந்து நீங்க ஒரு கோழியை கூட காட்டக்கூடாது. ஸோ அது அங்க நம்ம எடுக்கிறதுனால அங்கேருந்து நம்ம மெயில் போட்டு இத்தனை எலிஃபென்ட்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்றோம் அப்படின்றதுலாம் நம்ம வந்து ப்ரூஃப் காட்டிடுறோம். இங்க ஒரு எலிஃபென்ட் யூஸ் பண்ணேன், அது வந்து AWBI அந்த ப்ராப்பர் பேப்பர் வாங்கி அந்த உன்னின்ற எலிஃபென்ட் அதை வந்து ப்ராப்பரா வந்து இத்தனை நாள் ப்ரீ ஷூட் ஆர்டர்லாம் வாங்கி அதை வந்து கரெக்டா ப்ரொசீஜரா பண்ணது. ராணா சார் இல்ல நிறைய இந்த காலத்துக்காக நான் வந்து 2017 வியட்நாம்ல இருந்து ஆரம்பிச்சேன். வியட்நாம், பர்மா, தாய்லாந்து, அதுக்கப்புறம் வந்து இங்க கரெக்டா செட் ஆனது வந்து எலிஃபென்ட்ஸ்க்காக தாய்லாந்து, அப்புறம் கேரளா நான்முக்குன்னு ஒரு இடம். இட் வாஸ் அ டைகர் ரிசர்வ், ரொம்ப பியூட்டிஃபுல் ஜங்கிள். அது யாரும் போனதே இல்லை. ஆனா இட் வாஸ் அ ரிஸ்கி ஜங்கிள். அந்த பாத்தீங்கன்னா அதுல நிறைய ஸ்கார்பியோன், அதாவது தேலும் ஸ்பைடர்ஸும், அது காட்ஸ் கிரேஸ் யாருக்குமே எதுவும் இல்லாம அந்த ஷூட் நாங்க முடிச்சுட்டு வந்தோம். ராணா சார் கேரளால வந்து ஜெயராம் சார் இந்த மாதிரி ஆட்கள் அவங்கலாம் வந்து வீட்டுல வந்து யானை வளர்ப்பாங்க. ஒரு இது மாதிரி உங்களுக்கு யானை கூட இவ்வளவு நாள் பழையிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு யானை வளர்க்கணும்னு வீட்டுல ஏதாவது ஆசை இருக்கா வாங்கணும்? இல்ல சார், ஒரு வைல்ட் ஆனா ஒரு ரெஸ்பெக்ட் வந்துச்சு. ஸோ இப்போ இது நம்ம வீட்டு there's a way we have to subscribe to our life and we should help them live their life beautifully. So அந்த மாதிரி தாட்ல இருக்கு சார். ஸோ it's not a pet, it's part of nature. விஷ்ணு சார், இந்த ஷேடு கொஞ்சம் மாறி இருக்கிற கேரக்டர், நெகட்டிவ் ஷேடு கரெக்டாக இருக்கும். எப்படி இந்த கதை கேட்டோன்னா எப்படி ஓகே பண்ணீங்க? அதான் சார், நீங்க என்ன இந்த படம் மூலியமா கத்துப்பீங்களோ அதான் என் கேரக்டர் இந்த கதையில கத்துக்குவோம். ஸோ நான் எப்படி யோசிப்பேன் முன்னாடி, ஸோ என்னோட மாற்றம் எப்படி இருக்கும் படத்துல, அதுதான் உங்களோட மாற்றமும் ஆடியன்ஸா வந்து என் கூடயே மாறும். ஸோ நிறைய ஷேட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி. ஸோ நிறைய இமோஷன்ஸும் இருக்கு. யானை பாகனா இருந்தாலும் நான் அதை எப்படி ட்ரீட் பண்றேங்கிற சில விஷயங்களும் காமிச்சிருக்கிறாரு. நான் எப்படி லேர்ன் பண்றேன். அண்ட் என்னோட பார்ட் இவங்களோட காம்பினேஷன்லயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ காட்டுக்குள்ள நடக்கிற சரி அரசியல் பத்திலாம் சார் சொல்லியிருக்காரு, பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். பிரம்சாலம் சார், இந்தியாவில் வந்து யானையை வந்து தெய்வமா மதிப்பாங்க. ஆனா வந்து சமீப காலமா வந்து யானைகளுக்கு வந்து நிறைய அடிக்கிறது, டயரை தூக்கி தீ வச்சு இது பண்றது, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஹையஸ்டா என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், என்ன மாதிரி இது நீங்க நினைக்கிறீங்க? இல்லை சார், இது நான் நிறைய பேசியிருக்கேன். அதுதான் சார், நமக்கு வந்து யானைகள்னா சின்னதுலேருந்து ஏதோ அது ஒரு அனிமல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. இன்னைக்கு நம்மளுடைய அதாவது வேர்ல்டுலே வந்து ஆஃப்டர் ஆப்பிரிக்கா செகண்ட் லார்ஜஸ்ட் அனிமல் எலிஃபென்ட் பாப்புலேஷன் இருக்கிறது இந்தியா தான்.
ஆனா அது இந்த 5 வருடங்களாக அதிக அளவுல கம்மியாயிட்டே வருது. நான் சொல்றது வருஷத்துக்கு 1000 யானைக்கு மேல குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்போ நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது அன்னைக்கு அது ஒரு பழத்துல வந்து வெடி வச்சு கொடுத்து ஒரு யானை இறந்து போகுது, ஒரு யானை மேல டயரை தூக்கி போட்டு கொள்றாங்க. இது தெரியாம எத்தனையோ யானைகள் வந்து எலக்ட்ரிக் ஃபென்சஸ்ல வந்து இந்தியாவில் அடிபடுது. எத்தனையோ யானைகள் இப்ப அந்த நான் சொன்ன அந்த செவுறு கட்டினப்ப அதை போய் முட்டி அந்த செவுரை உடைக்க ட்ரை பண்ணப்போ பிரெயின் ஹேமரேஜிலே கிட்டத்தட்ட 40-50 யானைகள் இறந்துருக்குன்னு அப்போ R&D பண்ணப்போ எனக்கு ரிசர்ச்ல தெரிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அன்அக்கௌண்டபிள், இதெல்லாம் அக்கௌண்ட்லயே வரல. என்னன்னா இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து அந்த தனி மனித ஒரு பாசம் வரணும். ஏன்னா எலிஃபென்ட்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு காடுகளுடைய growth வந்து நம்ம இதுல வந்து ஒரு 50% கட் ஆயிடும். ஸோ இப்போ அது நம்ம இன்னும் விளையாட்டா ஒரு யானைன்னு நினைச்சிட்டு இருக்கோம், அந்த சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே வரோம். சாரி, அது ஒரு பீரியட்ல என்ன ஆக போகுதுன்னா நம்மளுடைய அந்த சைக்கிள் அது எப்படி யானைகள் போய் காடுகளை வளர்க்குது, காடுகள் உருவாகிறதுனால மழை மேகங்கள், அதுக்கப்புறம் மழை, அதுக்கப்புறம் நிலத்தடி நீர், ஆறுகள், நிலத்தடி நீர், இந்த சைக்கிள் எல்லாமே டோட்டலா வந்து எல்லாமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே வரோம். இதுதான் ஒரு கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா பேண்டமிக், இந்த கொள்ளை நோய்கள்லாம் வரதுக்கு காரணமாயிடுது. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது கேள்விப்படுறப்பெல்லாம் கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த படம் வந்து அதை ஆணித்தரமாக ரொம்ப அழுத்தமாக யானைகள் மேல நம்ம எவ்வளவு வந்து நேசம் வைக்கணும், பாசம் வைக்கணும், அதுங்களுக்காக தனி மனிதனா போராடுறது தான் இந்த கார்டன் கேரக்டர். ஒருத்தன் கடைசி வரைக்கும் போராடுவான். அதுங்களுக்கு வாய் இருந்தா பேசும்ல, யார் அதை பேச போறா? இந்த கிளைமேக்ஸ்ல கூட இந்த கேரக்டர் அதுதான் சொல்லுவோம். அன்னைக்கு பார்த்தப்ப கூட எனக்கு கண் கலங்குது. இதுக்கப்புறமும் இது யானைகளோட பிரச்சனைன்னு எல்லாம் கடந்து போறதுன்னா போயிடுங்கயா அப்படின்ட்டு போயிடுவாரு. அதான் உண்மை. இன்னைக்கு எல்லாருமே வந்து இது யாரோட பிரச்சனைன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும். யானைகள், வனங்கள், இது நம்ம சரியா பாதுகாக்கலன்னா நாளைக்கு நம்ம இங்க சாப்பாடுல கை வைக்க முடியாது. அப்படி ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள நம்ம நுழைய போறோம். I had to work a lot on it. I really appreciate the opportunity that I got with this film. I feel very grateful that this was my first Tamil Telugu film. Prabhu sir, of course, had to do everything with me. Even the person we had on set really did sit and go through everything. What I learned about the beauty of Tamil is that there's so many different ways to say the same thing, and you can very precisely express yourself. So that's something that I really learned through this film and through going through everything with Prabhu sir, because he's very particular about everything. So it was a great learning experience for me, truly. And I look forward to doing more work here. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Thank you very, very much.